பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 1, இறை வார்த்தை 35. இயேசு விடியற்காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஓர் இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்து நாம் ஜெபிக்கின்றோம். ஆனாலும் சில நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை. அப்படி என்றால் நாம் ஏன் நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை? அப்படி என்றால் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படியெல்லாம் ஜெப வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதை நாம் ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும். நாம் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்க வேண்டும். நீங்கள் மற்றவர்களுக்கு ஃபோன் செய்யக்கூடிய வேளையிலே அந்த அடுத்த புறத்தில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த போனை எடுத்து அவர்கள் பேசக்கூடிய வேளையில் தான் நீங்கள் அந்த செய்திகளை அவர்களிடம் சொல்ல முடியும். அதே போல் அன்பார்ந்தவர்களே, நாம் பேசும் பொழுது, நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரிடம் வேண்டும் பொழுது அவரும் நம்மளுடைய ஜெபங்களை கேட்க வேண்டும். நாம் எப்படி ஜெபித்தாலும் உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்பார். ஆனால் அதற்கு முன்பாக நம்முடைய ஜெபத்தில் இருக்கக்கூடிய தடைகளை எடுத்து மாற்ற வேண்டும். நம்முடைய ஜெபம் சுயநலமான ஒரு ஜெபமாய் இருக்கக்கூடாது. நமது ஆசீர்வாதத்திற்கு மட்டுமே கடவுளை தேடி சென்று ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருக்கக்கூடாது. நம்மளுடைய ஆத்துமாவை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஜெபமாய் இருக்க வேண்டும். நம்மளுடைய ஆத்துமா எப்பொழுதும் விண்ணக அரசுக்குள் கடந்து செல்லக்கூடிய வழிமுறைகளை உருவாக்கக்கூடிய ஒரு ஜெப வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். அதைத்தான் கடவுள் மிகவும் விரும்புகின்றார். எனவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது ஒரு முன்மாதிரியான ஒரு ஜெப வாழ்க்கையை நமக்கு விட்டு சென்றார். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் வாசிக்க கேட்டோமே, அதிகாலையிலே கருக்களிலே எழுந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனிமையான ஒரு இடத்திற்கு கடந்து சென்று அங்கே இறைவனிடம் வேண்டிக் கொண்டு இருந்தார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய தந்தையிடம் வேண்டினார் என்றால் நாம் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்து ஆண்டவருடைய மகிமையை பார்க்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் உடன்படுவார். ஆண்டவருடைய பலனும் ஆற்றலும் நம்மோடு தங்கும். அப்படி என்றால் எப்படியெல்லாம் ஜெப வாழ்க்கை அமைய வேண்டும் என்று பார்த்தோமே என்றால், சாமுவேல் குழந்தை பருவத்தில் ஜெபித்தது போல நாம் ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் பேசும், அடியான் நான் கேட்கிறேன் என்று சாமுவேல் குழந்தை பருவத்தில் ஆண்டவருடைய குரலை அந்த தேவாலயத்தில் கேட்டது போல நாமும் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய குரலை நாம் கேட்க வேண்டும். இளமை பருவத்தில் தீமோத்தேயு ஜெபித்தது போல நம்மளுடைய ஜெபம் இருக்க வேண்டும். ஆண்டவரை நோக்கி ஆண்டவருடைய அருளையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள நாம் ஜெபிக்க வேண்டும். சிமியோன் தன் முதிர்ந்த வயதில் ஜெபித்தது போல் ஜெபிக்க வேண்டும். நான் ஆண்டவருடைய மான்முகத்தை பார்க்காமல் நான் சாகேன் என்று சொல்லி அந்த கோயிலில் இருந்து ஜெபித்த சிமியோன் போல் நாமும் ஜெபிக்க வேண்டும். தாவீது அதிகாலையில் ஜெபித்தது போல் நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். அதிகாலையிலே எழுந்து ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக வந்து தாவீது ஒவ்வொரு நாளும் ஜெபித்தார். ஆண்டவர் அவருக்கு எல்லா திட்டங்களையும் வெளிப்படுத்தினார். அதே போல் நம்முடைய ஜெப வாழ்க்கை இருக்க வேண்டும். அதே போல் அன்பார்ந்தவர்களே, தானியேல் மதிய வேளையில் ஜெபம் செய்தது போல் நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். 3 வேளையும் தானியேல் ஜெபம் செய்தார். மதிய வேளையிலே பலகணிகளை திறந்து அந்த எருசலேமை நோக்கி பார்த்து ஆண்டவருடைய பிரசன்னம் வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய இடத்தை பார்த்து அவர் ஜெபித்தார். பவுலும் சீலாவும் நடு இரவில் ஜெபித்த நேரத்திலே அவர்களுடைய ஜெபம் அந்த சிறைச்சாலையை அதிரச் செய்தது. அதே போல் நாம் ஜெபிக்க வேண்டும். அவ்வாறு நாம் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே
ஆண்டவரும் நம்மளுடைய ஜெபங்களை கேட்பார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சீடர்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். அதே போல் ஆண்டவரோடு கூட இருந்த 12 சீடர்களும் கேட்டார்கள். நாங்களும் திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள் ஜெபிப்பது போல் நாங்களும் ஜெபிக்க வேண்டும், எங்களுக்கு கற்றுக்கொடும் என்று கேட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். எனவே நம்மளுடைய ஜெப வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்க வேண்டும். நாம் ஜெபிக்க ஜெபிக்க வான தூதர்கள் இறங்கி வர வேண்டும். நாம் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி வர வேண்டும். நாம் ஜெபிக்க ஜெபிக்க சாத்தான் நம்மை விட்டு அலறி அடித்து ஓட வேண்டும். நாம் ஜெபிக்க ஜெபிக்க சிங்கங்களின் வாயை கட்ட வேண்டும். ஏனென்றால் சாத்தான் கர்ச்சிக்கும் சிங்கம் போல் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றான். மார்க்கு நற்செய்தி 9வது அதிகாரம் 29வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வந்து சீடர்கள் கேட்கிறார்கள், ஏன் எங்களால் இந்த பேய்களை ஓட்ட முடியவில்லை என்று சொல்லி. அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் மட்டுமே ஓட்ட முடியும் என்று அவர்களுக்கு சொல்லுகின்றார். அப்படி என்றால் நம்முடைய சீடர்களுக்கு ஜெப வாழ்க்கையில் குறைவு இருக்கிறது என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். எனவே அன்பார்ந்தவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஜெப வாழ்க்கையில் ஒரு வீழ்ச்சி இருக்கிறது என்றால், ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு வீழ்ச்சி இருக்கிறது என்றால், ஜெபத்தில் முன்னேற முடியவில்லை என்று இருந்தால், நாம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து வாரத்திற்கு ஒரு முறையாவது உபவாசம் இருந்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம்மை தாங்கிக் கொள்வார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து சாத்தானை எதிர்த்து நிற்கவும் பாவத்தை கண்டு ஓடக்கூடிய பலத்தை மாற்றலையும் கொடுப்பார். மார்க்கு நற்செய்தி 6வது அதிகாரம் 46வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இறைவனிடம் வேண்டுவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலைக்கு சென்றார் என்று சொல்லி. ஆம் அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய முகத்தை, தன்னுடைய தந்தையினுடைய முகத்தை பார்ப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து சென்றார். நீங்களும் ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய திருமுகத்தை பார்ப்பதற்காக கடந்து வருகிறீர்கள். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். எனவே நம்மளுடைய ஜெபம் கடவுளுக்கு பிரியமானதாய் இருக்க வேண்டும். எவ்வாறு சாலமோன் ஜெபித்தாரோ அதே போல் நாம் ஜெபிக்க வேண்டும். நடு இரவில் ஆண்டவர் எழுப்பிவிடக்கூடிய நேரத்திலே ஜெபிக்க வேண்டும். அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்து ஜெபிக்க வேண்டும். மாலை வேளையிலே குடும்பமாயிருந்து ஜெபிக்க வேண்டும். வேலையில் காரியங்களில் இருக்கக்கூடிய வேலையிலும் கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை ஒரு ஜெப நேரமாய் நீங்கள் மாற்ற வேண்டும். இப்படியெல்லாம் நீங்கள் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே, நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, வேதனையில் இருக்கும் பொழுது, கவலையில் இருக்கும் பொழுது, கண்ணீரோடு இருக்கக்கூடிய வேளையிலே, உடைந்து போய் வாழக்கூடிய நேரங்களிலே ஆண்டவர் கடந்து வருவார். நீங்கள் ஜெபிக்கக்கூடிய நேரத்தில் ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க கடந்து வருவார். எனவே அன்பார்ந்தவர்களே, நாமும் இந்த நாளில் அதிகாலையிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஏனென்றால் அவருடைய திருமுகத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அவர் உங்களை தேடி வந்து இருக்கின்றார். நீங்கள் அவரை தேடி வரவில்லை. உங்களை தட்டி எழுப்புகின்றார். என் மகனே, மகளே, நீ என்னோடு அமர்ந்து இருக்க மாட்டாயா? 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க மாட்டாயா என்று உங்களையும் என்னையும் குறித்து அவர் கேட்கின்றார். எனவே இந்த நாளில் நற்கருணை நாதரிடம் ஜெபிப்போம். அவரிடம் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவருடைய வல்லமையும் பிரசன்னம் கடந்து வரும். ஜெபிக்கக்கூடிய நாவை உங்களுக்கு கொடுப்பார். கண்களை மூடுவோம், கரங்களை கும்பிட்டு நற்கருணை நாதரை நோக்கி மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூய நல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தூயாதி தூயவரும் பரிசுத்த தெய்வமாய் எங்கள் நடுவில் இருந்து நற்கருணை வடிவில் எங்களை சந்தித்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனுக்குலத்தை தேடி வந்த அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களை தேடி வந்து இருக்கின்றீரேன். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. அநேக முறை எங்களுடைய ஜெப வாழ்க்கை ஒரு நேர்மையான ஒரு ஜெப வாழ்க்கையாய் அமைந்தது இல்லை. ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உமது திருப்பாதம் இருந்து ஜெபிக்கக்கூடிய நல்ல உடல் பக்குவத்தை எங்களுக்கு கொடுப்பீராக. நோய்களில் இருந்து விடுதலை கொடுத்து, சோர்வில் இருந்து விடுதலை கொடுத்து, பலவீனங்களில் இருந்து விடுதலை கொடுத்து, ஆண்டவரே, ஆவியிலும் ஆற்றலிலும் ஜெபிக்கக்கூடிய பலத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய வேளையிலே எங்கள் வாழ்க்கை
வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் மாறும் என்பதை நாங்கள் உணர்ந்து இருக்கின்றோம். ஆனாலும் எங்களுடைய ஜெபங்கள் ஒரு சுயநல ஜெபமாய் இருக்கின்றது. மற்றவர்களுக்காக ஜெபிக்காமல் இருந்து இருக்கின்றோம். மற்றவர்களை கஷ்டப்படுத்தி விட்டு ஜெபத்தில் வந்து நாம் ஜெபித்து இருக்கின்றோம். மற்றவர்களை மன்னிக்காமல் நாங்கள் ஜெபித்து இருக்கின்றோம். மற்றவர்களை ஒரு நண்பர்களாக, எங்களுடைய சகோதர சகோதரிகளாக நினைக்காதபடி ஆண்டவரே அவர்களோடு சேர்ந்து பாவம் செய்து அவர்களின் பாவத்தில் விழ வைத்து உம்மிடம் வந்து நாங்கள் ஜெபித்து இருக்கின்றோம். இந்த நேரத்திலே தகப்பனே, தானியேல் போல் ஜெபிக்கவும், தாவீது போல் ஜெபிக்கவும், சிமியோன் போல் ஜெபிக்கவும், தீமோத்தேயு போல் ஜெபிக்கவும், சாமுவேல் போல் ஜெபிக்கவும், பவுல் சீலாவை போல் ஜெபிக்கவும், அதை விட மேலாக நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது தந்தை கடவுளை நோக்கி ஜெபித்தது போல் நாங்களும் ஜெபிக்கக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் கொடுப்பீராக. தகப்பனே, உம்மால் எல்லாம் செய்ய முடியும். நீர் எங்களை ஒரு நாளும் கைவிடுவது இல்லை. ஆண்டவரை ஜெப ஆவியை ஊற்றிடுவீராக. ஆண்டவரை உமது குரலை கேட்கக்கூடிய ஞானத்தை கொடுப்பீராக. நாவை திறந்து நாங்கள் ஜெபிக்கக்கூடிய பலத்தை கொடுப்பீராக. எங்களுடைய நாவை ஜெபத்தில் பழக்க வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, இந்த உலகம் பொல்லாப்பின் பிடியில் இருக்கின்றது. இந்த பொல்லாப்பான பிடியில் நாங்களும் இருக்கின்றோம். இதில் இருந்து எங்களால் ஜெபிக்க முடியவில்லை. ஆண்டவரே, எங்களுடைய வேதனைகளும் சோர்வுகளும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் தடையாய் இருக்கின்றது. ஜெபத்திற்கு எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி ஆண்டவரை அதிகாலையில் உம்மை போல் ஜெபிக்கவும், உபவாசம் இருந்து ஜெபிக்கவும், ஆண்டவரே தனிமையான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து ஜெபிக்கவும் நல்ல ஒரு மனப்பக்குவத்தை கொடுத்திடுவீராக. இந்த அதிகாலையிலே யார் யாரெல்லாம் விண்ணப்பத்தோடு உமது பாதம் கடந்து வந்திருக்கிறார்களோ அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக. உடல் நோயினால் கஷ்டப்படுகிறவருடைய நோய்களை எடுத்து குணமாக்குவீராக. திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எடுத்து மாற்றுவீராக. யார் யாருக்கெல்லாம் திருமணம் நடைபெறவில்லை என்று ஏக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு திருமண தடைகளை எடுத்து மாற்றிடுவீராக. ஆண்டவரை பொருளாதார தடை எடுத்து மாற்றிடுவீராக. தேவையான அளவுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து ஆண்டவரே அந்த மக்கள் ஒவ்வொருவரும் உம்மை நோக்கி வந்து ஜெப வாழ்க்கையில் முன்னேறி, ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறி உம்மை நோக்கி இருக்கக்கூடிய வல்லமையும் பலத்தையும் கொடுக்க வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த அதிகாலையிலே நீர் எங்களை சந்தித்திருப்பதற்காக நன்றி. எங்களை சந்தித்து எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் அருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, எப்படியெல்லாம் நம்முடைய ஜெப வாழ்க்கை அமைய வேண்டும் என்று ஆண்டவர் அதிகாலையில் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். எனவே அவர் கற்றுக் கொடுத்தது போல் நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய வல்லமையும் பிரசன்னம் கண்டிப்பாக உங்களோடு தங்கும். நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே விண்ணகத்தில் இருந்து அதற்குரிய செயல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து முடிப்பார். இந்த நேரத்தில் உயிருள்ள தெய்வம் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.